இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நம்ம கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 22ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 34லிருந்து 40 முடிய. இன்றைக்கு 2 முக்கியமான இறை வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஒன்று, கடவுளை அன்பு செய்தல். இரண்டாவது, நம்முடைய அயலானை, அதாவது சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். இதைத்தான் கல்கட்டா அன்னை தெரேசா அவர்கள் சொல்லுவார்கள், கண்ணால் காணுகின்ற உன்னுடைய அயலானை உன்னால் அன்பு செய்ய முடியவில்லை என்றால் நீ எப்படி கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியும்? கண்ணால் காணக்கூடிய அயலான் என்று சொல்லக்கூடியது துன்பத்தில் இருக்கின்ற மனிதர்கள், வேதனையில் இருக்கின்ற மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும், அது ஏழைகளாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், மனதளவிலே மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவையான உணவு இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம். இப்படி பல மனிதர்கள் நமக்கு அருகில் இருக்கின்றார்கள். நாம் அவர்களை அன்பு செய்யவில்லை என்றால் எப்படி கடவுளை அன்பு செய்ய முடியும்? காரணம் என்னவென்றால், பலர் என்று சொல்வார்கள், ஆலயத்திற்கு நான் கொடுக்கின்றேன், ஆலயத்திற்கு செய்கின்றேன். ஆனால் அதே நேரத்திலே ஏழைகள் வந்தால் அல்லது பசியால் வருகிறவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் கடவுள் எதை விரும்புகிறார்? ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியது ஆலயத்திற்கு கொடு. ஆனால் அதே நேரத்திலே நீ யாரோடு கரிசனையாக இருக்க வேண்டுமோ அவர்களிடம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதுதான். மற்றவர்களுக்கெல்லாம் என் பெயரால் எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய் என்று சொன்னவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய இறை வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். அதாவது பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள், எது முதன்மையான கட்டளை என்று. ஏன் இந்த கேள்வி அவர்கள் கேட்க வேண்டும் என்றால், யூதர்களிடத்திலே 613 சட்டங்கள் இருந்தன. இதில் எது முதன்மையானது என்று அவர்கள் இயேசுவை தூண்டி அதில் பிரச்சனையை கிளப்பலாம் என்று பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசு பொதுவாக அன்பு என்பதுதான் முதன்மையான கட்டளை என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக இதை நாம் சற்று இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, இயேசுடைய காலகட்டத்துக்கு பிறகு திருத்தந்தை செக்ஸ்துஸ் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது போப் திருத்தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் அரசன் வலேரியன் என்பவனால் துன்புறுத்தப்படுகின்றார், கொலை செய்யப்படுகின்றார். அதன் பிறகு இந்த திரு அவையினுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆகவே யாரிடம் இருக்கிறது என்று விசாரிக்கின்ற பொழுது டீக்கன் லாரன்ஸிடம் இருக்கிறது என்ற செய்தி போகிறது. அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், இந்த நாள் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே திரு அவையினுடைய சொத்துக்களை எல்லாம் நீ வந்து கொண்டு கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அந்த ஏழைகளை அழைத்து வருகின்றார். ஏழைகளை அழைத்து வந்து இவர்கள் தான் திரு அவையின் சொத்து என்று காட்டுகின்றார். அதற்கு வலேரியன் சும்மா இருப்பானா? பிடிச்சி எண்ணெய் சட்டியில் போட்டு வேக விட்டான். ஆமாம், அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் வெட்டி கொலை செய்யப்படவில்லை. தீயை எழுப்பி மேலே சட்டியை வைத்து அதில் அவரை படுக்க விட்டு அவரை கொலை செய்தான். கடினமான ஒரு சூழல் தான். ஆனால் இங்கே இயேசுவையும் அன்பு செய்கின்றார், மக்களையும் அன்பு செய்து பார்க்கின்றோம். இயேசுவை அன்பு செய்ததால் தியாகம் செய்கின்றார். மக்களை அன்பு செய்ததால் அவர்களுடைய ஏழ்மையிலே பங்கெடுக்கின்றார், அவருடைய துன்பத்திலே பங்கெடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக இன்னொரு நிகழ்வு பார்க்கின்ற பொழுது கல்கட்டா அன்னை தெரேசா அவர்கள். ஒரு முறை அருட்சகோதரிகள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய உடலிலே எலியெல்லாம் கடித்து அங்கங்கே பல புண்கள் நிறைய இருக்கிறது. படுத்த படுக்கையிலே அசைய முடியாத கிடந்த ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அவனுக்கு இவர்கள் தன்னுடைய கையாலேயே மருந்தை போட்டு விடுகின்றார்கள். மருந்தை போட்டுவிட்டு குணப்படுத்தப்படவில்லை, மாறாக முடிந்த அளவிற்கு அந்த நபருக்கு உதவிகள் செய்கின்றார்கள். ஆனால் இறுதியிலே அந்த நபர் இறந்து விடுகின்றார். அப்பொழுது தெரேசாவிடம் கேட்கின்றார்கள், ஏன் இந்த செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த உலகை பொறுத்தவரை அல்லது இந்த உலகின் இதயத்தை பொறுத்தவரை நாங்கள் சமூக சேவகர்கள் அல்ல, மாறாக நாங்கள் தியானம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் கிறிஸ்துவின் உடலை, அதாவது உடைந்து உருகுலைந்து போயிருக்கின்ற உடல், இந்த ஏழை மக்கள், எளிய மக்கள், நோயாளிகள், இவருடைய உடல் கிறிஸ்துவனுடைய உடலை ஒப்புமைப்படுத்தியது. ஆகவே அந்த உடலை நாங்கள் தொடுகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய உடலை தொடுகிறோம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் மக்களை புறக்கணித்து விட்டு கடவுளை அன்பு செய்ய முடியாது.
மக்களோடு மக்களுக்கு செய்கின்ற பணிகள் தான் கடவுளுக்கு செய்கின்றதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, கடவுளை அன்பு செய்வது என்பது கடவுள் தியாகம் செய்வது, என்னையே நான் கொடுப்பது. பிறரை அன்பு செய்வது என்பது அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் ஏழ்மையிலும் பங்கெடுப்பது. ஆக இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் சிலுவை. சிலுவை செங்குத்தாக இருப்பது கடவுளை அன்பு செலுத்துவது, இன்னொன்று குறுக்காக இருப்பது பிறரை அன்பு செலுத்துவது. ஆக இந்த இரண்டும் இணைந்துதான் கடவுளுக்கு நமக்குமான உறவு. சிந்திப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இதோ இந்த வேளையிலே நீ செய்த அனைத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உம்மையும் பிறரையும் அன்பு செய்து வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.